வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் ஒரு 20 சென்டென்சஸ் பார்ப்போம். ஒரு 20 ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், தமிழில் சென்டென்ஸு சொல்கிறேன். அதுக்கான ஆன்சர் உங்களால் கொடுக்க முடியுதா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உனக்கு கால் பண்ணும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சொல்லுவோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணுங்க. வாட் வேர் யூ டூயிங் இல்லையா? நான் உனக்கு கால் பண்ண பொழுது, அந்த பொழுது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? வென் இல்லையா? ஸோ அப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னா, வாட் வேர் யூ டூயிங் வென் ஐ கால்ட் யூ. வாட் வேர் யூ டூயிங் வென் ஐ கால்ட் யூ. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆன்சர்ஸ் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு அதை காமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போது ஏதோ ஒரு திங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வீட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போகும்போது வாங்கிக்கோ, போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம கேஷுவலாக சொல்கிறோம்ல, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? கெட் இட் வைல் கோயிங். கெட் இட் வைல் கோயிங் அப்படின்னா என்னென்னா, போகும்போது வாங்கிக்கோ அப்படின்னு அர்த்தம். கெட் இட்டும் யூஸ் பண்ணலாம், பை இட்டும் யூஸ் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் ரெண்டு யூஸ் பண்ணாலுமே அது கரெக்டு தான். கெட் இட் வைல் கோயிங் அப்படின்னா போகும்பொழுது வாங்கிக்கொள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் வெப்சீரிஸ் பார்க்குறாங்க இல்லையா? இப்போதைக்கு வெப்சீரிஸ் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸான திங்காக இருக்குது. இந்த வெப்சீரிஸ் நான் முன்னாடியே பார்த்துருக்குறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் சீன் த வெப்சீரிஸ் ஆல்ரெடி. ஐ ஹவ் சீன் த வெப்சீரிஸ் ஆல்ரெடி அப்படின்னா இந்த வெப்சீரிஸை நான் முன்னாடியே பார்த்துருக்குறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் திங் பாருங்கள். இப்போ ஏதோ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ரிலேஷனோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டுருக்குப்பா அப்படி சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபைன். எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபைன் அப்படின்னா எல்லாம் நல்லா சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் திங் பாருங்கள். இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. இதை ரொம்ப அதிகமாக கேள்விப்படுவோம் இல்லையா? இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் ஃபீல்ட். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் ஃபீல்ட். இந்த இடத்துல நோ ஒன் அப்படிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க, ஒரே வேர்டாக எழுதிடாதீங்க. ஓகேவா? நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் ஃபீல்ட். நெக்ஸ்ட் இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். நான் திரும்பி வர வரைக்கும் எங்கேயும் போயிடாத. நான் திரும்பி வர வரைக்கும் நீ எங்கேயும் போயிடாத. இதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ எனிவேர் அன்டில் ஐ ரிட்டர்ன். டோன்ட் கோ எனிவேர் அன்டில் ஐ ரிட்டர்ன். எங்கேயும் அப்படின்னா எனிவேர் அப்படின்னு அர்த்தம். திரும்பி வர வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு அன்டில் ஐ ரிட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நான் திரும்பி வர வரைக்கும் எங்கேயும் போயிடாத அப்படின்னா டோன்ட் கோ எனிவேர் அன்டில் ஐ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க மழையில் நனைஞ்சிட்டாங்க. அவர்கள் மழையில் நனைந்து விட்டார்கள். எப்படி சொல்லலாம்? அவர்கள் நம்ம தே யூஸ் பண்ணிக்கலாம். நனைதல் இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ட்ரென்ச். அப்போ இதோடைய பாஸ்ட் ஃபார்ம் ட்ரென்ச்ட். தே ட்ரென்ச்ட் இன் ரெயின் அப்படின்னா அவர்கள் மழையில் நனைந்து விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்களா? இதை எப்படி கேட்கலாம்? ஆர் யூ கோயிங் டு மார்க்கெட். ஆர் யூ கோயிங் டு மார்க்கெட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள். நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வெங்காயம் வாங்கிட்டு தரீங்களா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம நெய்பர்ஸ் கிட்டலாம் சொல்லுவோம்ல, மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வெங்காயம் வாங்கிட்டு வரீங்களா, எனக்கு கொஞ்சம் தக்காளி வாங்கிட்டு வரீங்களா, ஏதாவது நம்ம ஒரு வெஜிடபிள் சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி சொல்லலாம்? இஃப் யூ கோ டு த மார்க்கெட் ப்ளீஸ் பை சம் ஆனியன்ஸ் ஃபார் மீ. இஃப் யூ கோ டு த மார்க்கெட் ப்ளீஸ் பை சம் ஆனியன்ஸ் ஃபார் மீ. நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வெங்காயம் வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது வீட்டில் இப்போதைக்கு குழந்தைங்கள்லாம் இப்போதைக்கு பெரியவங்க கிட்ட சம்டைம்ஸ் கேட்பாங்க. இப்போ பசங்க ஏதாவது நல்லா மார்க் எடுத்துருக்கலாம். அப்போ வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு ப்ரெசென்ட் வாங்கிட்டு கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு. மேபி அதை அவங்க செய்யாமல் இருக்கலாம். அப்போ பசங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு ப்ரெசென்ட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் அதை சொன்ன வார்த்தையை காப்பாற்றல. ஏன்னா பசங்களாம் அப்படி தானே பேசுகிறாங்க, பெரியவங்க மாதிரி. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? யூ ப்ராமிஸ்டு மீ to give a present but you did not keep your word. You promised me to give a present but you did not keep your word.
இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு ப்ரெசன்ட் வாங்கி தரீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் உங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றலை அப்படின்னு அர்த்தம். கீப் யுவர் வேர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுங்க அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ் நாம் வந்து நெகட்டிவாக சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? என்கிட்ட பணம் இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹாவ் நோ மணி. ஐ ஹாவ் நோ மணி அப்படின்னு அர்த்தம். அந்த புக்கு வந்து அந்த டேபிள் மேலே இல்லை. இதை எப்படி சொல்லலாம்? த புக் இஸ் நாட் ஆன் த டேபிள். த புக் இஸ் நாட் ஆன் த டேபிள் அப்படின்னு அர்த்தம். அந்த புக்கு வந்து அந்த டேபிள் மேலே இல்லை. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க நம்ம எப்படி சொல்லுவோம்? ட்ரை பண்ணி பாருங்கள். சம்ஒன். கரெக்டாக, யாரோ ஒருவர் உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை நம்ம எப்படி சொல்லலாம்? இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளையாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம வந்து ஒரு டைமிங் பற்றி நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லும்போது நம்ம ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும் இல்லையா? சம்ஒன் ஹேஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் அ லாங் டைம். சம்ஒன் ஹேஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் அ லாங் டைம். இதே இப்போ யாரோ ஒருத்தங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா சம்ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொன்னால் போதும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? குழந்தைங்கள சீக்கிரத்துக்கு தூங்க போக சொல்லுங்கள். 6 மணிலேருந்து அவங்க டிவி பார்த்துட்டே இருக்காங்க. எப்படி சொல்லலாம்? டெல் த சில்ட்ரன் டு கோ டு பெட் இயர்லி. தே ஹவ் பீன் வாட்சிங் டிவி சின்ஸ் 6 o'clock. டெல் த சில்ட்ரன் டு கோ டு பெட் இயர்லி. தே ஹவ் பீன் வாட்சிங் டிவி சின்ஸ் 6 o'clock. சீக்கிரமாக அவங்கள தூங்குறதுக்கு போக சொல்லுங்க. 6 மணிலேருந்து அவங்க டிவி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நேற்று நீ பிஸியாக இருந்தியா? எப்படி சொல்லலாம்? நேற்று நீ பிஸியாக இருந்தியா? நல்லா கவனிங்க. நீ பிஸியாக இருக்கிறியான்னு நான் கேட்கல. இப்போ பிஸியாக இருக்கிறியானா ஆர் யூ பிஸி நவ் அப்படின்னு கேட்போம். நான் சொல்கிறது நேற்று நீ பிஸியாக இருந்தியா? வேர் யூ பிஸி எஸ்டர்டே? வேர் யூ பிஸி எஸ்டர்டே? நீ இப்போ ஃபோனில் பேசிகிட்ருக்கியா? என்ன பண்ணிகிட்ருக்காங்க? நீ ஃபோனில் பேசிகிட்ருக்கியாப்போ அதை எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஸ்பீக்கிங் ஆன் த ஃபோன் ரைட் நவ்? ஆர் யூ ஸ்பீக்கிங் ஆன் த ஃபோன் ரைட் நவ்? அவள் காய்கறிகள் நறுக்கி கொண்டிருந்தாள். இதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் இல்லையா? அவள் காய்கறிகள் நறுக்கி கொண்டிருந்தாள். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஷி வாஸ் சாப்பிங் வெஜிடபிள்ஸ். ஷி வாஸ் சாப்பிங் வெஜிடபிள்ஸ். நான் அங்கே நிறைய முறை போயிருக்கேன். நான் அங்கே நிறைய முறை போயிருக்கேன். எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் கான் தேர் மெனி டைம்ஸ். ஐ ஹவ் கான் தேர் மெனி டைம்ஸ். நான் நினைக்கிறேன் உங்களை வந்து முன்னாடி வந்து ஒரு முறை நான் வந்து சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ திங்க். முன்னாடியே ஒரு தடவை அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாவ் மெட் யூ ஒன்ஸ் பிஃபோர். மெட் இல்லையா? ஹாவ் யூஸ் பண்ணால் நம்ம V3 verb தான் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஐ திங்க் ஐ ஹாவ் மெட் யூ ஒன்ஸ் பிஃபோர். நான் வந்து உங்களை முன்னாடியே ஒரு முறை சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் சென்டென்ஸ். அந்த பேப்பரை என்கிட்ட காமி. ஷோ மீ த பேப்பர். ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை என்கிட்ட காமி அப்படின்னா ஷோ அப்படிங்கிற ஒரு வேர்ப் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு இது. ஷோ மீ த பேப்பர், ஷோ மீ த கிளாத், ஷோ மீ த பேங்கிள்ஸ். அந்த வளையலை காமி, அந்த கிளாத்தை காமி, அந்த பேப்பரை என்கிட்ட காமி. ஸோ நம்ம குழந்தைங்கிட்ட ஷோ மீ த ஆன்சர் ஷீட் நம்ம கேட்போம் இல்லையா? ஆன்சர் ஷீட்டை என்கிட்ட காமி அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான். ஃபைனலாக ஒரே ஒரு டாஸ்க் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அவள் அரிசியை ஊற வைத்து கொண்டிருந்தாள். அவள் அரிசியை ஊற வைத்து கொண்டிருந்தாள். இதுக்கான ஆன்சர் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.